வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்று அரசியல் ரீதியாகவும் மற்றும் சர்வதேச ரீதியாகவும் பல விடயங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. பல விடயங்கள் பிராந்திய அரசியல், குறிப்பாக டெல்லியை அதிர வைத்த மாணவர் போராட்டமாக இருக்கலாம், இலங்கையிலே உள்ளக ரீதியாகவும் வெளியக ரீதியாகவும் அரசுக்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்கள், அரசு மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் எவற்றையாவது செய்து கொண்டிருங்கள், அல்லது நீங்கள் எவ்வாறென்றாலும் பயணித்துக் கொண்டிருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சி நிரல் அல்லது எங்களுடைய திட்டங்கள் என்பது இவ்வாறுதான் அமையும் என்பதில் குறிப்பாக மேற்குலகம் அல்லது உலக வல்லரசு என்று இன்று வரையும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் செயற்பாடு என்பது எங்குமே சற்றும் குறைந்ததாக இல்லை. என்ன நிலைமைகளில் மாற்றங்கள் அல்லது என்ன நிலைமைகளில் நெருக்கடிகள் எழுந்தாலும் அமெரிக்காவினுடைய வினைத்திறன் அல்லது செயற்பாடு என்பது வலுவாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு கட்டமாக இன்றைய நாளிலிருந்து எதிர்வரும் 31ஆம் தேதி வரை ஒரு மிக முக்கியமான ஒரு கடல்சார் பயிற்சியினை அமெரிக்கா ஆரம்பித்திருக்கிறது. பிராந்திய மற்றும் கடல்சார் பாதுகாப்பினை பலப்படுத்துவதற்காக கரட் 2026 என்கின்ற பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. ஆனால் அதற்குள் பல மர்மங்கள் பொதிந்திருக்கின்றது. வளர்ந்து வரும் வல்லரசு அல்லது ஆசிய பிராந்தியத்தில் தன்னை மீறி எதனையும் செய்ய முடியாது என்று கூறக்கூடிய இந்தியாவுக்கும் கூட ஒரு பெரும் செய்தி ஒன்றை அமெரிக்கா பரிமாறி இருக்கின்றது. அதனுடைய இறுதி பக்கத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவின் உத்தியோகபூர்வமான அரச, இராணுவ மற்றும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான தளங்கள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் இலங்கைக்குமான கடல்சார் ஒப்பந்தங்கள் பல கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்டன. சில ஆங்காங்கே புதுப்பிக்கப்பட்டும் சில கடந்த காலங்களோடும் நிகழ்காலங்களோடும் தொடர்புபட்டும் செல்கின்றன. மனிதாபிமான உதவிகள், பேரிடர் மீட்பு பணிகள் மற்றும் மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் அந்த கடல்சார் ஒப்பந்தத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்து சமுத்திரத்தினை மேலும் பாதுகாப்பதற்கான மாற்றுதல் ஆகியவற்றுக்கு உதவியாக தமது கடற்படைகள் ஒன்றிணைந்த பணிகள் மற்றும் திறனை பலப்படுத்தும் இரு நாடுகளுக்கும் இடையில் கடல்சார் பயிற்சிகள் ஜூலை 26ஆம் தேதி ஆரம்பித்திருந்தன. இன்றைய தினம் அவை முழுவீச்சோடு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகத்தான் அமெரிக்க இராணுவ தளங்கள் மேற்கோள் காட்டி சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கையின் கடற்படையின் ஏற்பாட்டில் இலங்கை கடற்படை தான் அதனை ஆயத்தம் செய்திருக்கின்றது. 27ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை திருகோணமலையிலும் கொழும்பிலும் நடைபெறும் கரட் ஸ்ரீலங்கா 2026 என்கின்ற பயிற்சியானது கடல்சார் ஒத்துழைப்பை பலப்படுத்துதல், பொதுவான சவால்களுக்கு ஒன்றிணைந்து பதிலளிப்பதற்கு தமது படைகளை தயார்படுத்தும் ஒரு வார கால தரை மற்றும் கடல்சார் பயிற்சிகளை அமெரிக்க கடற்படை, அமெரிக்க கடலோர கடற்படை, இலங்கை விமானப்படை, இலங்கையின் கடற்படை ஆகியன இணைந்து மேற்கொள்ளுகின்றன. குறிப்பாக ஆசிய பிராந்தியத்தில் மட்டுமல்ல, உலக வரைபடத்திலும் கூட இனி வரப்போகின்ற நாட்களில் இலங்கையின் கடற்பரப்பு என்பது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருப்பதனை யாரும் தவிர்க்க முடியாது. இந்த வருடம் ஆரம்பத்தில் ஈரான் அமெரிக்கா இடையில் போர் ஆரம்பிக்கப்பட்ட போது கூட மிக முக்கியமான ஒரு செய்தி பரிமாறப்பட்டிருந்தது. 60% அதிகமான சர்வதேச கடற்பயணங்கள் இலங்கையின் கடற்பரப்பை அண்மித்துத்தான் செல்லுகின்றது. 60% கடற்படை நகர்வுகள் அல்லது கடற்பரப்புகள் இலங்கைக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வரலாற்று ரீதியாக சிங்கப்பூருக்கு முன்னரே இலங்கை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறியிருப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருந்து அன்றைய காலப்பகுதியில் அவை திட்டமிட்டப்பட்ட வகையில் அந்த நகர்வு இலங்கையிலிருந்து மடைமாற்றம் செய்யப்பட்டு சிங்கப்பூர் கடற்பயணம் அல்லது கடல் வழி பயணம் முக்கியத்துவம் பெற்றதொன்றாக மாறப்பட்டதாக ஒரு வரலாற்று கதை கூட இருக்கின்றது, அல்லது வரலாற்று சான்றுகள் கூட இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் இப்போது இலங்கை மீண்டும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் 2017ஆம் ஆண்டு முதல் கரட் ஸ்ரீலங்கா பயிற்சியானது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீடித்த பாதுகாப்பு பங்காண்மையை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அனுபவம் மற்றும் செயற்பாடுகளை
பகிர்ந்து கொள்ளுதல் அல்லது படைத்துறை ரீதியாக அமெரிக்காவின் அனுபவங்களை இலங்கைக்கு வழங்குகின்ற ஒரு விடயமாகத்தான் 2017 ஆண்டில் இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் இருக்கின்றது. நீங்கள் தேடுவது புரிகின்றது. இந்த விடயத்தில் இந்தியா பார்த்துக்கொண்டு உண்மையில் இந்த 2026 ஸ்ரீலங்கா பயிற்சி நெறியானது இந்த வருடத்தில் அமெரிக்கா சர்வதேச அளவிலே முன்னெடுத்திருக்கக்கூடிய மிகவும் மேலாண்மை மற்றும் முதன்மை வாய்ந்த ஒரு திட்டமாக இந்த கடற்படை நடவடிக்கை, அதாவது கடற்படையும் பயன்படுகிறது, விமானப்படையும் இதில் பங்கெடுக்கிறது என்றால் இதில் அமெரிக்கா தரப்பிலும் ஒரு மிக முக்கியமான செய்திகள் கூறப்படுகிறது. எமது மாலுமிகள் மற்றும் விமானிகள் தோளோடு தோள் சேர்ந்து பயிற்சி செய்யும் போது நம்பிக்கையோடு ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு ஒருங்கிணைந்து செயற்படுதல், திறன் மற்றும் தொழில்முறை உறவுகள் ஆகியவற்றை கட்டியெழுப்புதல் மிக அவசியமான தருணங்களில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இன்னும் செயற்திறனுடன் பணியாற்றுவது அல்லது எதிர்வினையாற்றுவது மிக முக்கியமானது என்கின்ற கருத்தை அமெரிக்கா கூறியிருக்கின்றது. அதில் அவர்கள் கூறியதில் அமெரிக்காவின் செய்திக்குறிப்பில் மிக நுட்பமாக பார்க்க வேண்டிய செய்திக்குறிப்பு என்னவென்று சொன்னால், மிகவும் அவசியமான தருணங்களில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இன்னும் செயற்திறனுடன் எதிர்வினை ஆற்றுவதற்கு இவை உதவியாக இருக்கும். அப்படி என்றால் திடீரென உங்களுடைய படையினர்களுடன் ஒரு அவசர தேவைக்கு நாங்கள் ஒன்றிணைந்து பணியாற்றுவது என்பது அசாத்தியமாக இருக்கலாம். அதனால் நாங்கள் உளவியல் ரீதியாக ஒரு நட்பை பாராட்டுவது அல்லது ஒருவருக்கு இடையில் இன்னும் ஒருவர் ஒரு புரிந்துணர்வோடு செயற்படுவதற்கு இந்த பயிற்சி நெறி வித்திடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அமெரிக்காவின் கடற்படையின் மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒரு செய்தியை இதில் கூறவும், இப்போது பலரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், இலங்கையின் ஆட்சி கவிழ்ப்பு அல்லது இலங்கையின் ஆட்சி மாற்றம் என்பது ஒரு அறகல அல்லது ஒரு கரப்பான் பூச்சி போராட்டம் அல்லது ஒரு மூட்டை பூச்சி போராட்டத்தில் சாத்தியப்படலாம் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் இவ்வாறானது ஒரு பெரும்பான்மை அரசு அமையுமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. விகிதாசார தேர்தல் முறையில் 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமான ஆசனங்களை ஒரு கட்சி பெறுகிறது என்றால் அதனை மேற்குலகம் பயன்படுத்த யோசிக்குமா அல்லது எதிர்கட்சிகளை பயன்படுத்த யோசிக்குமா என்பதும் இங்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. ஆனால் இலங்கையில் ஸ்திரத்தன்மையான ஆட்சி நீடிப்பதனை பிராந்திய வளர்ந்து வரும் வல்லரசுகள் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஏனென்று சொன்னால் அது அவர்களின் அரசியல் நலனுக்கு ஆபத்தாக அமைந்துவிடும். இதனை சுதாகரித்துக் கொண்ட அமெரிக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நல்லாட்சி கால பகுதியிலும் அமெரிக்கா இதில் ஒரு முயற்சி எடுத்தது நல்லாட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு. ஆனால் அதிலும் கூட ஒரு மிகவும் விபரீதமான ஒரு சம்பவம் இடம்பெற்று அந்த ஆட்சியும் இடைநடுவில் கைவிடப்பட்டது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆட்சி மட்டுமல்ல, இந்த ஆட்சியின் தேவை என்பது பூகோள அளவில் இலங்கையின் கடல்சார் பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆட்சியாளர்கள் தேவையில்லாமல் இருந்தாலும் அந்த ஆட்சி ஊடாகத்தான் கடல்சார் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தலாம் அல்லது பிராந்திய வல்லரசு என்று கூறக்கூடியவர்களை ஒரு மிரட்டும் இடத்துக்கு நகர்த்தலாம் என்பது குறிப்பாக அமெரிக்க கடற்படை மற்றும் விமானப்படையினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. பல ஆண்டுகளாக ஒத்துழைப்பின் மூலம் பயணிக்கக்கூடிய அமெரிக்க இலங்கை படையினருக்கான உறவுகள் என்பது இலங்கை மக்களுக்கு உதவியாக நமது படையினர் ஒன்றோடொன்று தடையின்றி ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு வழிவகுத்ததை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற தித்வா புயலின் போது அமெரிக்க படையினர் மீட்பு பணிகளில் நேரடியாக இறங்கியதோடு இலங்கையில் கனரக அமெரிக்க விமானங்கள் குளோப் மாஸ்டர் விமானங்கள் எல்லாம் தரையிறங்கி இருந்தது. தென்னில் அதாவது பாதிப்புகளுக்கு உள்ளான பகுதிகளுக்கு அப்பாலும் தரையிறக்கங்கள் இடம்பெற்றிருந்தது. அது திருகோணமலையாக இருக்கலாம், யாழ்ப்பாணமாக இருக்கலாம், அனுராதபுரமாக இருக்கலாம், புலனறுவையாக இருக்கலாம். இவற்றில் எல்லாம் இந்த விமானங்கள் தரையிறங்கின. அவற்றுக்கு குறுகிய தூர ரன்வே அதாவது விமான ஓடுபாதை போதுமாக இருந்தாலும் இந்த விமான தரையிறக்கம் பிராந்திய வல்லரசான இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை அன்று மிடுக்கோடு கூறி சென்றது. ஆனால் அதனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இன்று அவர்கள் அதனை மேற்கோள் காட்டுகின்றார்கள். இந்த சமுத்திரம் முழுவதும் கடல்சார் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கும் அங்கு இடம்பெறும் சம்பவங்களுக்கு பதிலளிப்பதற்குமான திறனை பலப்படுத்துவதற்கு இரு நாட்டினதும் கடற்படையினர் உதவி செய்து கடல்சார் கள விழிப்புணர்வு பயிற்சிகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுக்கு உதவியாக, அதாவது இலங்கை அமெரிக்க கடற்படை விமானப்படையின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுக்கு உதவியாக அமெரிக்க கடற்படையினுடைய PHA பெசைடன் என்கின்ற கடல்சார் ரோந்து மற்றும் உளவு நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்யக்கூடிய அல்லது மிகவும் துல்லியமாக அதனை உளவு பார்க்கக்கூடிய கனரக விமானமும் இதில் இந்த பயிற்சியில் பங்கெடுத்திருக்கின்றது. இந்த விமானத்தின் வரவு என்பது ஆசிய பிராந்தியத்தில் அவர்கள் கூறியிருப்பது அமெரிக்க
படைத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தகவல் என்பது இந்த செய்தியை யாரும் சாதாரணமாக கடந்து செல்லலாம், அல்லது இது ஒரு முக்கியமில்லாத செய்தி என்று கடந்து செல்லலாம். இலங்கையின் கடற்பரப்பு என்பது இன்று மேற்குலகுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் வெளியான போது கூட மிக முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் கூறியிருந்தார்கள், எதிர்வரும் காலம் ஒன்றில் இலங்கையின் கடல்சார் அமைப்பு என்பது அல்லது அமைவிடம் என்பது மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் அதில் தான் இலங்கையின் வாழ்வா சாவா என்கின்ற முடிவும் இருக்கின்றது என்றும் கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்து சமுத்திரம் முழுவதும் கடல்சார் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கும் அங்கு இடம்பெறும் சவால்களுக்கு பதிலளிப்பதற்குமான திறனை பலப்படுத்துவதற்கு இரு நாட்டினதும் கடற்படையினருக்கு உதவியாக இந்த குறித்த விமானம், குறிப்பாக சொல்ல போனால் P-8A பெசைடன் எனக்கூடிய அதி வினைத்திறனுடைய விமானம் இப்போது அந்த பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. அந்த பயிற்சி வழங்குகின்ற போது அந்த விமானத்தின் தன்மையும் அதற்கும் அப்பால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் தித்வா புயல் இடம்பெற்ற பின்னர் எந்த ஒரு நாட்டுக்குமே இனாமாக உலங்கு வானூர்திகளோ விமானத்தை வழங்காத அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக 11க்கும் மேற்பட்ட உலங்கு அதி சிறப்பு வாய்ந்த கரையோர பாதுகாப்பு உலங்கு வானூர்திகளை மீட்பு பணிக்காக இலங்கைக்கு இனாமாக வழங்கியிருந்தது. அவை இப்போது இலங்கை கடற்படையினரும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அந்த விமானங்களும் இப்போது இந்த பயிற்சிகளில் ஈடுபடுகிறது என்றால் இலங்கையின் கடற்பரப்பு, இலங்கையின் உள்ளக ரீதியான பாதுகாப்பு இலங்கை அரசிடமும் கடற்பாதுகாப்பு என்பது விரும்பியோ விரும்பாமலோ அமெரிக்காவிடம் செல்வதற்கான அனைத்து சாத்திய கூறுகளும் இருக்கின்றது. எல்லோரும் யோசிக்கலாம், அமெரிக்காவினுடைய அரசியல் குழப்பம், டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எல்லா விடயங்களையும் ஒரு நேரத்தில் பார்க்க முடியாது. அவர் இப்போது ஈரானோடு தன்னை முழுமையாக ஈடுபடுத்துவதனால் பல விடயங்களுக்குள் அவரை ஈடுபடுத்த முடியாமல் இருக்கிறது என்று. ஆனால் அமெரிக்காவினுடைய கொள்கை வகுப்பாளர்களை பொறுத்தவரையில் அரசியல் வேறு, அவர்களுடைய நீண்ட கால திட்டம் வேறு. அந்த திட்டத்தின் ஒரு பலனாக இப்போது அவர்கள் இந்த முடிவுகளை நோக்கி நகர்ந்திருக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு சில மிக முக்கியமான தகவல்களையும் முதன்முறையாக அமெரிக்கா இந்த பயிற்சி நெறிக்கு முன்னராக, அந்த பயிற்சி நெறி முடிந்த பின்னர் தான் கடந்த காலங்களிலே பயிற்சிகள் எவ்வாறு இருந்தது, பயிற்சியினுடைய தன்மைகள் தொடர்பில் தங்களுடைய படைத்துறை செய்தியான கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வந்த மரபு இருந்தது. ஆனால் இம்முறை வழமைக்கு மாறாக எவ்வகையான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது, எவ்வகையான பயிற்சிகளில் ஈடுபட போகிறார்கள் என்பதை மிகவும் தத்துணிவோடு கூறியிருக்கிறது என்றால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் மற்ற ஜனாதிபதிகளை போன்று தாமதப்படுத்துவது அல்லது அந்த கருத்துக்கள் தொடர்பில் சற்று சிந்திக்கின்ற போக்கு இல்லாத இப்போது இருக்கக்கூடிய அமெரிக்காவை கட்டமைக்கக்கூடிய அந்த கொள்கை வகுப்பாளர்களை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரவு என்பது அவர்களுக்கு இன்னும் பலமாக இருக்கிறது. கடந்த கால ஜனாதிபதிகள் ஒருவேளை இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறும் என்றால் சில வேளை அதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு எதிர்வினையாற்றி இருக்கும், அல்லது இந்திய அரசு சார்பில் ஒரு நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்ற போது அதனுடைய தன்மைகள் என்பது சற்று மாறுபட்டிருந்த சூழ்நிலைகள் இருந்திருக்கின்றது கடந்த கால ஜனாதிபதிகள் இருந்தபோது. டொனால்ட் ட்ரம்ப் வந்த பின்னர் தான் இலங்கையில் இடம்பெறுகின்ற கடல்சார் நடவடிக்கைகள் கூட மிகவும் வினைத்திறனோடு மாறி இருக்கின்றது. இலங்கையின் வரி தொடர்பிலும் அமெரிக்காவினுடைய தீர்மானத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்து மற்றும் பல ஆசிய நாடுகள் பலவற்றுக்கு வரி அதிகரிப்பு மீண்டும் இடம்பெற்ற போது இலங்கை என்பது அந்த வரி அதிகரிப்பில் இருந்து விடுபட்டிருக்கின்றது ஒரு குறைந்த அளவில். இவ்வாறு பார்க்கின்ற போது இலங்கைக்குள் இந்த வருடங்களுக்குள் எதிர்பாராத சில மாற்றங்கள் இடம்பெறுவதற்கு சாத்திய கூறுகள் இருக்கின்றன. அமெரிக்கா வழங்கும் பாதுகாப்புத்துறை தொடர்பான உதவிகள் இலங்கையை நீண்ட கால திறனுக்கு கட்டியெழுப்ப உதவுகின்றன என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் டக்ளஸ் முன்ரோ எனும் அமெரிக்க இலங்கையை மாற்றிய முன்னாள் அமெரிக்க கடலோர கடற்படை கப்பலான கடல்சார் நடவடிக்கைகளின் போது அமெரிக்காவால் வழங்கப்பட்ட காற்று நிரப்பக்கூடிய கடினமான அடித்தளங்களை கொண்ட படகினை RHIB என்கின்ற அதிசக்தி வாய்ந்த படகினை பயன்படுத்தவும் SLNS கஜபாகு கப்பலின் கரையோர பாதுகாப்பு கடற்படையின் கடல்சார் குழு ஒன்றை சிறப்பு பயிற்சிகளில் ஈடுபடுத்துவதும் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. பெரும்பாலும் இந்த பயிற்சி நெறி முடிந்த பின்னர் இலங்கையில் இருக்கக்கூடிய கடற்படை மற்றும் விமானப்படையின் ஒரு குறிப்பிட்ட தொகுதியினர் மிகவும் ரகசியமான முறையில் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டு பயிற்சிகள் வழங்குவது, அதாவது உத்தியோகபூர்வமான பயிற்சியாகத்தான் இருக்கும், ஆனால் பெரிய அளவிலே அது முக்கியத்துவம் வெளிப்பரப்புக்கு தெரியாமல் அந்த பயிற்சி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, இந்த ஆட்சி மீது யாரும் கை வைக்க முற்பட்டாலோ அல்லது யாரும் குறுக்கு வழியில் ஏதாவது செய்ய முற்பட்டாலோ
அதற்கு எதிர்வினையாற்றுவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்கின்ற தகவல் இந்த தளத்திலே மிகவும் நுட்பமான முறையில் மிகவும் நாகரிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவை ஏற்படும் போதெல்லாம் எமது படையினர் திறம்பட ஒன்றிணைந்து செயற்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஒரு நெருக்கடி நிலை உருவாகும் போதெல்லாம் அல்லது நீண்ட காலத்துக்கு முன்பே நம்பிக்கையினை கட்டியெழுப்புவதுதான் எமது ஒரே நோக்கமாக இருக்கின்றது. அதனுடைய ஆரம்பம், அதாவது நெருக்கடி நிலை வந்தவுடன் உதவிக்கு வருவதை விட அதற்கு முன்னராகவே உங்களுடன் நான் உறவுகளை வளர்த்துக் கொள்வது என்று கூறிவிட்டு, உலகின் பல கடல் வழி தளங்கள் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் ஒரு கடல் வழி தளம் மிக முக்கியத்துவம் பெறுகிறது அல்லது ஒரு இதய பகுதியாக மாற்றப்படுகிறது. அமெரிக்க ஈரான் போரின் பின்னர் இலங்கையின் கடல் வழி தளம் தொடர்பில் அமெரிக்காவினுடைய ஈடுபாடு அதிகரித்திருக்கின்றது. கடல் வழி தளங்களுள் ஒன்றாக கடந்த காலத்தில் இருந்த இலங்கை என்பது இன்று அது ஒரு மிக முக்கியமான உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. அதன் காரணமாக எமது கடற்படையினர் ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கான திறனானது நிஜ உலக முக்கியத்துவத்தை கொண்டதாக மாற்றப்படுகிறது. கடந்த காலங்களில் நிஜ என்கின்ற ஒரு சொல்லாடல் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. வெரி இம்பார்ட்டன்ட் என்கின்ற சொல்லாடல் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நிஜ உலகில் மிக முக்கியமானது ஒன்றாக மாற்றப்படுகிறது என்றால், இலங்கையின் கடலை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் கரையை பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லது உள்ளக ரீதியாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த கடற்பரப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் என்பது இந்திய மீனவர்களுக்கும் எதிர்வரும் காலங்களில் ஒரு சவாலை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது அந்த விமானத்தை பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பாக சொல்லப்போனால் P-8 பெசைடன் என்பது வெறுமனே நீர்மூழ்கி கப்பல்களை தேடும் ஒரு விமானம் மட்டுமல்ல. அந்த விமானத்தினுடைய சிறப்பு என்பது இன்று ஒரு வளர்ந்து வரும் வல்லரசு என்று தன்னை கூறக்கூடிய இந்தியாவை பொறுத்தவரையில் இது ஒரு சவால் மிக்க பயணமாகத்தான் இருக்க போறது. சீனாவை விட்டு விடுவோம், அதற்கு அப்பால் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அவனேசி நிக்கிட்டோர் என்கின்ற மலைப்பகுதி தொடர்பான ஆய்வுகள் மன்னார் மாவட்டத்தை மையமாக வைத்து ஜெர்மனி நிறுவனத்தின் உதவியோடு அங்கிருக்கக்கூடிய ஒரு நிபுணத்துவ குழு ஒன்று தொடர்ச்சியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றது. அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் முழு வடிவம், இப்போது இந்த விமானத்தினுடைய முழு வடிவம் பார்ப்போம் என்று சொன்னால், அதன் முழு வடிவம் அது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அது ஒரு வேட்டையாடும் திறன் கொண்டது என்றுதான் கூறப்படுகிறது. அதாவது P-8 பெசைடன் என்கக்கூடிய விமானம் ஒரு வேட்டையாடும் திறன் உடையது என்றுதான் கூறப்படுகிறது. கடல்சார் கண்காணிப்பு மட்டுமல்ல, ஒரு துல்லியமான கடல் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சப்மரீன் மற்றும் பல கடலுக்கு கீழ்ப்பகுதியால் செல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை அறியக்கூடிய திறன் வான்பரப்பில் இருப்பதோடு முதல் அந்த பின்தொடர்தல் விமானங்கள், அதாவது கப்பல்களை பின்தொடர்தல், விமானங்களை பின்தொடர்தல், இந்த விமானம் பல அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரு சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் தளமாகத்தான் கடந்த காலங்களில் இதனுடைய தரவுகள் பதிவாகி இருக்கின்றது. அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இலங்கையிலே ஒரு ஈரானினுடைய நீர்மூழ்கி கப்பல் தாக்கப்பட்ட போது அதற்கான துல்லியமான தகவல் வழங்கப்பட்டதும் இந்த விமானத்தின் ஊடாகத்தான் என்று சர்வதேச ஊடகங்கள் சில செய்தி வெளியிட்டன. P-8 பெசைடன் எனக்கூடிய கப்பலினுடைய இன்னும் ஒரு சிறப்பு என்னவாக இருக்கிறது என்றால், கடற்கட்டமைப்பின் மற்றும் ஒரு பகுதியாக உள்ளக ரீதியாக ஆயுத கிடங்கு விமானத்துக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்துக்குள்ளே ஒரு பெரும் ஆயுத கிடங்கும் இருக்கின்றது. உளவு பார்த்தல், கடற்படை உதவுதல், ஆயுத கிடங்கோடு எப்போதும் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த விமானம் தான் இந்த விமானம். இந்த விமானம் இப்போது அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமானத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு சில அவங்களுடைய பொருட்களை காவி செல்லக்கூடிய காவு விமானங்களும் அங்கு வந்திருக்கின்றது. அதோடு குளோப் மாஸ்டர் 17 விமானத்தையும் அவர்கள் அழைத்து வந்திருப்பதாகத்தான் இப்போது கூறப்படுகிறது. திருகோணமலைக்கும் கொழும்புக்கும் இடையில் தான் இந்த கடற்பயிற்சி என்பது இடம்பெறுகிறது என்றால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மிலேனியம் சேலஞ்ச் என்கின்ற ஒப்பந்தங்கள் இப்போது சில கிடப்பில் கிடக்கின்றது. அதாவது திருகோணமலையை ஒரு நகரமாக்குதல் அல்லது திருகோணமலைக்கும் கொழும்புக்கும் இடையில் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்துகின்ற கடந்த கால ஒப்பந்தங்கள் எல்லாம் பலவை இப்போது கிடப்பில் கிடக்கின்றது. அந்த ஒப்பந்தங்களும் வெகு விரைவில் மாற்றப்படலாம் அல்லது உயிர் கொடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது நீங்கள் கேட்பது புரிகிறது. பிராந்திய வல்லரசு என்று இருக்கக்கூடிய இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்க போகும்? இந்தியாவையும் டெல்லியையும் ஒரு முறை கதிகலங்க வைத்து விட்டது யாரோ ஒரு சக்தி, மாணவர் போராட்டம். இந்த போராட்டம் ஒன்றை இலங்கைக்குள் நடத்தலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எதிர்கட்சிகளிடம் இருக்கு. அது சாத்தியப்படுமா என்கிறது தெரியாது. ஆனால் இலங்கை அரசுக்கு எதிரான ஒரு பாரிய கிளர்ச்சி இந்த ஆண்டு முடிவதற்குள் ஒரு முயற்சி ஒன்று எடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எமக்கு சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன.
எப்படி கிடைக்கப்பெற்றன, எவ்வாறு அவை சாத்தியம் என்பது தொடர்பில் யாராவது விரும்பியவர்கள் அல்லது உளவுத்துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த விடயம் தெரிந்திருக்கும் என்றுதான் நம்புகிறோம். ஏனென்றால் இலங்கைக்குள் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது இப்போது கட்டாயமாக தேவையாக இருக்கின்றது. ஊழல்வாதிகளை காப்பாற்ற வேண்டும், அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சுதாகரித்துக் கொள்ள வேண்டும், அங்கிருக்கக்கூடிய பல மோசடிகளில் ஈடுபட்ட படையினரை காப்பாற்றுவதற்கு இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று தேவையாக இருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்தை தடுப்பதற்காக மேற்குலகம் போராட போகிறது. கடற்பகுதி கட்டுப்படுத்தப்பட போகிறது, வான்பரப்பு கட்டுப்படுத்தப்பட போகிறது. இதனை மீறி எந்த ஒரு அந்நிய சக்தியும் இலங்கைக்குள் செல்ல முடியாத சூழ்நிலை இருக்க போகிறது. எனவே இன்று நீதிபதிகளின் வயது எல்லை அதிகரிக்கப்பட போகிறது. அதிகரிப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட போகிறது. அந்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்படுமாக இருந்தால் இனி வரப்போகின்ற நாட்களில் பல நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் விரைவாக முடிக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தொடர்ச்சியாக ஒரு வழக்கை ஒரு நீதிபதி முன்கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலையில் தான் பல வழக்குகள் தொடர்ச்சியாக திகதியிடப்பட்டு அந்த வழக்குகள் தொடர்ச்சியாகவே நீதிமன்றத்திலே தேங்கி கிடக்கின்றன. 1 மில்லியனுக்கும் அதிகமான வழக்குகள் நீதிமன்றத்திலே தேங்கி கிடக்கும். அந்த தேக்க நிலை இனி வரப்போகின்ற நாட்களில் எடுபட போகிறது. அந்த தேக்க நிலை எடுபட போகின்ற போது பலருடைய வழக்குகளுக்கான தீர்ப்புகள் நீதிமன்றத்திலே முன்னெடுக்கப்படும். அந்த தீர்ப்புகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது இலங்கையிலே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த குழப்பமான சூழ்நிலையை சுதாகரித்துக் கொண்டு அரசு எவ்வாறு நகர்ந்து செல்வதென்றால் அரசுக்கான ஒத்துழைப்பு என்பது சர்வதேச ரீதியாக தேவையாக இருக்கிறது. அந்த ஒத்துழைப்பு எவ்வாறு கிடைக்கப்பட போகின்றது? கடந்த காலங்களை போன்று, அதாவது நல்லாட்சியை அமெரிக்கா அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து செல்ல முற்பட்ட மேற்குலகம், அமெரிக்கா என்பதை விட மேற்குலகம் அந்த நல்லாட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முற்பட்ட போது உய்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது. அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சி என்பது மக்களுக்கு நல்லதாக இருக்கின்றது. அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்ல முற்படுகின்ற போது அங்கும் ஒரு உடைவு வருவதற்கான வாய்ப்புகளை உலக ரீதியாக பலர் ஏற்படுத்துகிறார்கள். ஆனாலும் இது சாத்தியமா அசாத்தியமா என்கின்ற கேள்வி பலரிடம் இருக்கின்றது. P-8 பெசைடன் என்கின்ற விமானம் இலங்கைக்குள் நுழைந்திருக்கின்றது. குளோப் மாஸ்டர் 17 நுழைந்திருக்கின்றது. கடல்சார் பயிற்சி என்பது வரலாற்றில் முதன்முறையாக மிக சக்தி வாய்ந்த பயிற்சி ஒன்று இலங்கைக்குள் இடம்பெறுகிறது. எது எப்படி இடம்பெற போகிறது? ஆனால் தொடர்ச்சியாக இந்தியா கடந்த காலங்களை போல் வெளியுறவுத்துறை அமைச்சாக இருக்கலாம் அல்லது இந்திய அரசாக இருக்கலாம், இவ்வாறான பயிற்சிகளுக்கு கடந்த காலங்களிலே ஆக குறைந்தது ஒரு அறிக்கையாவது வெளியிட்டு வந்த சூழ்நிலையில் இப்போது தொடர்ச்சியான மௌனம் காக்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய மிரட்டல்களை தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் உலகம் திணறிக் கொண்டிருக்கின்றது. இதனை இலங்கை எப்படி பயன்படுத்த போகிறது? இலங்கைக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்வா அல்லது சாவா என்கின்ற போராட்டத்தில் சாபமா வரமா இப்போது இருக்கக்கூடிய காலம் என்று பலரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் எவ்வாறு நடக்கப் போகிறார்கள்? மேற்குலக நகர்வு என்பது இலங்கை கிட்டத்தட்ட ஒரு மேற்குலக முற்றுகைக்குள் முழுமையாக வந்துவிட்டது. கடந்த காலங்களில் இதனை விரும்பாத பிராந்திய வல்லரசுகள் இலங்கையை ஒரு கொலைக்களமாக மாற்றியிருந்த சூழ்நிலையில் இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்க போகிறது? ஆட்சியாளர்கள் துணிவோடு பயணிப்பார்களா? துணிவோடு முடிவெடுப்பார்களா? எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்சியை குலைப்பார்களா? இந்த கடல்சார் இப்போது இடம்பெற போகிற பயிற்சி என்பது அரசியல், இராணுவ, ராஜதந்திர, பொருளாதார ரீதியாக மிக மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. முடிந்தால் ஆழமாக பார்ப்போம், முடியாவிட்டால் கடந்து செல்வோம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.